ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கருவேப்பிலை தொகையல். இது எப்படி வீட்டில் டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன பேனில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் சாய்ஸு. இப்போ இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ண போகிறேன். நான் சொல்கிறது டீஸ்பூன் தான், ஏன்னா இது நான் சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனாக எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும். இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வறுபடட்டும். யூஸ்வலாகவே கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி தொகையல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெய் விட்டு இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். இது கூடவே இதே பேலன்ஸ் எண்ணெயிலே வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. இப்போ ஒரு 2 பூண்டை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீ கொஞ்சம் ஒரு பூண்டு எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது சின்ன சைஸ் ஆனியன் எடுத்திங்கன்னா இதுக்கு போதும். ஏன்னா நான் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை தான் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவு கறி லீவ்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து மிளகு ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவு தான் நான் மிளகு ஆட் பண்ணுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் வந்து நான் சீரகம் ஆட் பண்ணுறேன். காஞ்ச மிளகா வந்து ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகா கம்மி பண்ணிவிட்டு மிளகு பிடிக்கும், அந்த காரம் பிடிக்கும்னா கூட நீங்கள் மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபடட்டும். இது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை தனியாக ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் இப்போ வந்து புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் தண்ணியில் நல்லா ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்கிப் பண்ணி இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நான் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது கூடவே நான் கருவேப்பிலை வந்து நல்லா கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி ஆட் பண்ணுறேன். அந்த பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயிலே நீங்கள் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய துண்டு அளவு தேங்காய் எடுத்திங்கன்னா போதும். அது இந்த மாதிரி கட் பண்ணி இதில் கடைசியாக நீங்கள் வறுபட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இந்த தேங்காவையும். இது நான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே தேங்காயும் இதெல்லாம் வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க, அந்த ஹீட்டில் போட்டு இறக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஏன்னா தொகையல் மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இது சட்னி மாதிரி பண்ணணுன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து தாளிச்சிக்க போகிறேன். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நான் கடுகு ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணி தாளிச்சிக்க போகிறேன். இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொகையல் மாதிரி சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து தாளிப்பு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால நான் இதை வந்து தாளிப்பு ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது உங்களோட ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா வந்து 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து தாளிப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தொகையலில். இப்போ சூப்பரான தொகையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நெய்யோடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.